வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். கிச்சிபாளையம் குப்பைமேடு நகராட்சி பள்ளிக்கூடம் எதிர் ரோட்டில் உள்ள மஜிதே உமர் பாரூக் அல் மதராஸ்து ரஹ்மானியா 25ஆம் ஆண்டு துவக்க விழா ரஹ்மானியா முஸ்லிம் நலச்சங்க தலைவரும் அல் மதராஸ்து ரஹ்மானியா ஆசிரியரும் மஜிதே உமர் பாரூக் நிர்வாகி ராஜா முகமது என்கிற முகமது இஸ்மாயில் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பிஸ்மில்லாஹ் மக்கள் கட்சி நிறுவனர் ஷாஜகான், சேலம் மாவட்ட இஸ்லாமிய நலச்சங்கம் ஜாகிர் ஹுசேன், வளர்பிறை இஸ்லாமிய பேரவை தலைவர் இன்ஹாமுல் ஹாசன், ஜன்னத்துல் பகீப் அறக்கட்டளை தலைவர் நூர் ஷெரீப், சர்தார் அகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் இமாம் மஜிதே உமர் பாரூக் மௌலவி ஹாபில் முகமது சத்தாம் சுஷைன் கலந்து கொண்டு இறைமறையும் இன்றைய முஸ்லிம்களும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மேலும் காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை தலைவர் அலாவுதீன் பாஷா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதில் மதரசா மாணவ மாணவிகள் கேள்வி பதில் மற்றும் பயான் சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு ஹாரூன் ரஷீத், ஹபீபுர் ரஹ்மான் மற்றும் மஜிதே உமர் பாரூக் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்வின் முடிவில் முகமது மல்கர் அனைவருக்கும் நன்றி கூறினார். قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون قال النبي صلى الله عليه وسلم كل مرسل புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், அவுலியாக்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக என்று துஆ செய்தவளாக எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வழங்கிய சத்திய மார்க்கம் இஸ்லாம் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு முன் அவனது தீய குணங்களில் இருந்து அவனை தூய்மைப்படுத்தியது. பின்புதான் அவனுக்குள் நற்குணங்களை உண்டாக்கியது. குர்ஆன் இறங்கிய 23 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தால் தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த 13 ஆண்டுகள் அல்லாஹ் மக்களுக்கு உபதேசம் மட்டுமே செய்து கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் இஸ்லாமிய கட்டளைகளை கடமையாக்கினார். இவ்வாறு அல்லாஹ் தடுத்த தீமையான விஷயங்களில் மிக முக்கியமானது மது. அல்லாஹ் தனது திருமறையால் மதுவை சிலை வணக்கத்தோடு ஒப்பிட்டு இரண்டுமே இஸ்லாமிய கொள்கைக்கு முற்றிலும் மாறுபட்டவை, எனக்கு அறவே பிடிக்காத விஷயங்கள் என்பதாக கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொடர் குடிகாரன் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது சிலை வணங்கியாகவே தான் சந்திப்பான் என்பதாக கூறினார்கள். கண்ணியமானவர்களே, அரபிகளுடைய உடலில் ரத்தம் ஓடியது என்பதை விட அவர்களின் ரத்த நாளங்கள் அனைத்திலும் மது ஓடியது என்று கூறுவதே ஆக சரியானதாகும். அந்த அளவிற்கு அரபிகள் மதுவில் மூழ்கியிருந்தார்கள். மதுவை வைத்துதான் தனது பெருமை பேசுவார்கள். இந்த அளவு மதுவில் மூழ்கி இருந்த மக்களை இஸ்லாம் சிறிது சிறிதாக அவர்களிடமிருந்து மதுவை முற்றிலும் ஒழித்தது. அல்லாஹ் குர்ஆனில் மதுவை நஜீஸ், அசுத்தம் என்கிறான். உலகில் மதுவை விட அசுத்தமான ஒரு பொருள் கிடையாது. மேலும் அமளி ஷைத்தான், மது ஷைத்தானுடைய செயல் என்கிறான். அல்லதாவது வல்பாலா, உங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் பகைமையும் ஏற்படுத்தும் என்கிறான். கண்ணியமானவர்களே, மதுவால் ஏற்படும் விபரீதங்களை நம்ம கூட கண்டு கொண்டேதான் இருக்கிறோம். மது போதையில் தன் தாயை கொள்கிறான், மதுவிற்கு பணம் தராததால் தனது தந்தையை கொலை செய்கிறான், தன் மனைவி அடிக்கிறான், தன் பெற்ற பிள்ளைகளிடமே தகாத முறையில் நடந்து கொள்கிறான். மதுவை ஒருவன் தொட்டுவிட்டால் அவன் இஸ்லாம் தடுத்த சிறு பாவங்கள் முதல் வட்டி, விபச்சாரம், கொலை, கொள்ளை போன்ற பெரிய பாவங்களையும் செய்ய துணிந்து விட்டான் என்பதே நிதர்சனமான உண்மை. இதனால் தான் இஸ்லாம் மதுவை உம்முல் கபாயிஸ் பாவங்களின் தாய் என்பதாக கூறுகிறது. கண்ணியமானவர்களே, மதுவிற்கு வைன், பீர், ஸ்வீட் பீர், ஆல்கஹால் இல்லாத பீர் என்று எந்த பெயர் சூட்டினாலும் சரி. மேலும் மதுவை உடல் எடைக்காக செய்கின்ற தொழில் காரணமாக, ஆசைக்காக, கஷ்டத்திற்காக எதற்கு குடித்தாலும் சரி, மது மதுதான். அதை ஒரு சொட்டு அல்லது எவ்வளவு குடித்தாலும் ஹராம் ஹராம் தான். அதே போல் மதுவிற்கு பயன்படுத்திய பொருளை இப்பொழுது மற்றொரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் தடுத்தார்கள். அறிந்து வைத்து அந்த இடத்துல சொல்லும் பொழுது வெட்கித்தானே முடிய வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவர்களுக்கு உண்மையிலே மென்மேலும் இம்மையும் சிறப்பாகி வைக்கிறோம், மறுமையும் சிறப்பாகி வைக்கிறோம்.
இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டுக்கிறீங்க. சாதாரண விஷயம் இல்ல. காசு கொடுத்து ஒரு ஆசிரியரை வந்து படிக்க வைன்னு சொல்றது பெரிய சமாச்சாரம். இதுல வசூல் பண்ணி உங்களை எல்லாம் ஒரு நிலைமையை கொண்டு வந்து வைக்கிறது சாதாரண விஷயமே அல்ல. அதுக்குண்டான கூலி அவருக்கு கிடைச்சு போவோம். அப்பாற்பட்ட பிரச்சனை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமை சகோதரிகளே, ஏன்னா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்களுடைய தாய் தந்தைகளையும் படிக்க வைத்து உங்களுக்கும் இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வைத்து இந்த பகுதியில குறிப்பாக சொல்வதென்றால் இந்த பகுதியில உங்களுக்கு மார்க்கம் கிடைக்க பெறக்கூடிய வழியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். மனிதர் ஒரு வீட்டை கட்டுறாரு அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு மிக முக்கியமான தேவை ஒரு நிலம் வாங்கணும். அந்த நிலம் தான் மனிதன் வச்சுக்குவாங்க. அந்த நிலத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கால் போடணும். அந்த கடைக்கால்கள் வந்து மேலோங்கி 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 செல்ல முடியும். அந்த கடைக்கால் தான் இந்த மதரசா. இந்த மதரசாக்கள் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. எப்படிப்பட்ட ஒரு உருவாக்கம் என்று சொன்னால், அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் உறங்க வேண்டும், இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சீரிய எண்ணத்தை உருவாக்குவதுதான் இந்த மதரசா. ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தீனிய வகுப்புகள், குர்ஆனுடைய எல்லாமே பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு அல்லாஹ்